ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிரெட் அல்வா எப்படி செய்யலாம் அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில், அதே டேஸ்ட்டில், ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்ற வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெய், அப்புறம் ப்ரெட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் சர்க்கரை, அப்புறம் எண்ணெய். அப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் கடாயில். அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ சூப்பராக வரும். இந்த ப்ரெட்டு எடுத்துருக்கிற ப்ரெட்டை 4 சைடும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ அந்த சைடில் இருக்கிற அந்த தோல் மாதிரி இருக்கும்ல, ப்ரௌன் கலர், அது சீக்கிரம் ஃப்ரை ஆகும்போது ரொம்ப டார்க் ஆயிரும், பிளாக் கலரில் ரொம்ப தீஞ்சிரும். ஸோ அதனால் அந்த ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பீசஸாக அந்த சைடை ஃபுல்லும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா கடாயில் நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா வறுக்கணும் நெய்யில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து முந்திரி பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். முந்திரி பருப்பை பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு வறுத்த அந்த நெய்யில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேர் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிப்பாங்க, நம்ம எடுக்கிற ப்ரெட் அளவை பொறுத்து. சில பேர் பாலும் யூஸ் பண்ணிப்பாங்க, பால்லே செய்வாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம தண்ணியில் செய்கிறதும் தண்ணி ஆட் பண்ணி செய்கிறதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி பொரிச்சு வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு வரும். அடி பிடிக்காமல் கடாயில் ஒட்டாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் ஏன் பால் யூஸ் பண்ணலை அப்படின்னா, பால் ஆட் பண்ணுவோம், பாலில் செஞ்சாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னா, பாலில் செஞ்சால் ஏன்னா 2 டேஸ் தான் சாப்பிட முடியும், 1 டேக்கு மேலேயே கெட்டு போயிடும், நல்லா இருக்காது, அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. தண்ணியில் செஞ்சோன்னா 1 வீக்காச்சு இருக்கும், தண்ணி மிக்ஸ் பண்ணி செஞ்சால். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும், அடி பிடிக்கக்கூடாது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான், சூப்பரான ப்ரெட் அல்வா ரெசிபி ரெடி. மோஸ்ட்லி நம்ம ஹோட்டல்லாம் பிரியாணி சாப்பிட போவோம். அப்போது மோஸ்ட்லி ஹோட்டல்ஸில், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இந்த ப்ரெட் அல்வா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃபைனல் டச்சுக்கு. அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது ஓகே பாய் மக்களே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.